வெல்கம் டு வனதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு வீட்டில் எல்லாருக்கும் இருமல், சளி, ஜுரம் எல்லாம் அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு காட்டுறேன். கத்திரிக்காயில் பண்ணுறேன் இந்த குழம்பு. நான் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தக்காளி 3 தக்காளி, சின்ன சின்னதாக இருந்தாலும் 3-4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த குழம்பு என்னென்னா, இது வந்து இந்த மிளகு, ஜீரகம், சுக்கு, பரங்கிசக்கை, வெள்ளைக்கடுகு, கண்டந்திப்பிளி, இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கிராமங்களில் மளிகை கடையில் கிடைக்கும். சென்னை போல் இருக்கவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒரு டைப் இருக்கிறதுனால அதாவது வறுக்கிறதுக்கு ஒரு பக்குவத்தோடு வறுப்பாங்க. மொத்தமாக போட்டு வறுக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இது. அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து பவுடராகவே கடையில் விற்கிறாங்க. நாட்டு மருந்து கடையில் இதுதான் வந்து இந்த செலவு பவுடர்னு சொல்லுவாங்க. முன்னாடி ரசத்துக்கு நான் சொன்னேன் பாருங்கள், அதே மாதிரியான விளக்கம் தான் இருக்கும். செலவுன்றது வந்து அந்த செலவு பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி பேர் வந்தது. அந்த பவுடர் வந்து இப்போல்லாம் வந்து கடையில் கிடைக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் அதை வந்து பேக் பண்ணியே விற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு இந்த மாதிரி செலவு குழம்பு பவுடர்னு கேளுங்க. அந்த பவுடரை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பவுடரை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது அதில் 2 ஸ்பூன், நீங்கள் சாதாரணமாக காரக்குழம்பு ஏதாவது வச்சிங்கன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் இதை போட்டுவிடுங்களேன். இதில் அந்த மூலிகை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் இதுன்னா, அந்த பவுடர் ஃபுல்லாக வந்து கலந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து உடம்புல இருக்க எல்லா மாதிரியான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய எல்லா பொருளும் கலந்தது. அதனால் இது ரொம்ப ஆரோக்கியமானது. இதை வாங்கி வச்சுட்டு பயன்படுத்துங்க. இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சி, இங்கே எதிர்த்த வீட்டில் ஒரு அண்ணி ஒருத்தவங்க அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பவுடர். எண்ணெய் வச்சு கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நார்மலாக வைக்கிற காரக்குழம்பு மாதிரியே தான் வச்சுட்டு இந்த பொடியை கூட சேர்க்கணும். அது ஒன்று தான் இல்லை. நீங்கள் குழம்புக்கு எத்தனை ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறீங்களோ, உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எத்தனை ஸ்பூன் போடுறீங்களோ அத்தனை ஸ்பூன் வந்து இந்த பொடியையும் போட்டுக்கணும். இதுதான் அந்த பவுடர். இதையும் அதில் போட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுடுவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். செலவு குழம்பு ரெடியாக எடுத்து பாருங்கள். அவ்வளோதான். எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.